அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஒருத்தர் தலைமை பதவிக்கு வந்துட்டார், தலைமை பண்போடு இருக்கிறார் அப்படின்னா அந்த பண்புகளும் கூட சேர்ந்து இருக்கணும். தலைவராக மட்டும் இருப்பேன், செலவழிக்கிறதுக்கு நான் செலவழிக்க மாட்டேன், கூட இருக்கக்கூடிய சீடகோடிகளை தான் செலவழிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தலைமை பதவியில் ரொம்ப நாள் நீடிக்கவும் முடியாது. அதனால் மக்களும் சேரவும் மாட்டாங்க. இப்போ விசாலமான எண்ணம் என்னன்னு சொன்னால் விசாலமான இடத்துக்கு போகும்போது வரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை பனு சலமா அப்படிங்கிற அந்த ஏரியா மக்கள்கிட்ட போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கேட்டாங்க, மன் சையீதுக்கும், உங்களுக்குன்னு ஒரு தலைவர் ஒரு அமீர் வச்சிருப்பீங்கல்ல, உங்களுடைய லீடர் யாரு அப்படின்னு கேட்டாங்க. சொன்னாங்க, சையதுனா ஜத்துப்னு கைஸ் வ இன்னா நுபஹிலுஹு, எங்களுக்கு உள்ள தலைவர் ஜத்துப்னு கைஸ், ஆனால் அவர் எப்படின்னு சொன்னால் செலவழிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவார், கஞ்சன் அப்படின்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தலைவருங்கிறது இப்படி இருக்கக்கூடாது, உங்களுடைய தலைவரை நீங்கள் இவரை ஆக்கிக்கோங்கன்னாங்க. அந்த பனு சலமாலேயே இன்னும் ஒரு நபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலாக்கின் சையதுக்கும் அல் ஜஅதுல் அபியத், இந்த சுருட்ட முடிக்காரர் இந்த வெள்ளையா இருக்கிறார் பாருங்க, இவரை நீங்கள் தலைவராக ஆக்கிக்கணும். அம்ர் இப்னு ஜமூஹ், இந்த சஹாபிட்ட என்னன்னு சொன்னால் தலைமை பண்பு எல்லாமே இருந்தது நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் நல்ல செலவழிப்பார், மக்களை நல்லா அரவணைச்சு இருப்பார். இப்போ இவர் அந்த லெவலுக்கு அந்த சேருக்கு வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய பண்ணுவார். இன்னைக்கு அரசியலில் நல்ல ஒரு விசாலமான ஒரு எண்ணம் உள்ளவர் வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் மக்கள் எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் சுபீட்சமாயிரும், நல்லா. இவரே செலவழிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னா மக்கள்கிட்ட எவ்வளோ பெரிய வாழ்வாதாரம் பொருளாதாரம் இருந்தாலும் எல்லாமே மங்கி போயிடும். இதுதான் இஸ்லாம் அழகா சொன்னுச்சு. ஒருத்தர் தலைமை பண்புல இருக்கிறாரு, அந்த பதவியில் இருக்கிறாருன்னா அந்த பண்புகளோடு இருந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னா. ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.